ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது நில் கவனி சொல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசலான் இருக்குங்க. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, ஃபோட்டோ மீன்ஸ் ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணுறதுக்காக நான் அர்ஜென்ட்டாக ஒரு 9:30 மணி இருக்கும் நான் ஸ்டூடியோக்கு போயிருந்தேன். ஸ்டூடியோ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. முடிச்சுட்டு வெளியே வரேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு பையன் 3 பேரும் நானூர் சிக்னலில் ரோட்டில் ஒரு வாரமாக போயிட்டுருக்காங்க. பின்னாடி வந்த ஒரு கார் வேகமாக வந்து டக்குன்னு தட்டிடுச்சு அவரை. நான் அப்படியே லைவாக பார்க்குறேன். தட்டினோடனே அந்த பையன் வந்து கீழே விழுந்து வீலுக்கு கீழே போகிறான். டக்குன்னு அவங்க எப்படியோ காப்பாற்றி வெளியே இழுத்துட்டாங்க. நான் பார்த்துட்டு பதறி போய் அடித்து பிடிச்சி கீழே ஓடுறேன். ஓடி போய் கிட்ட போய் பார்த்தா பையனுக்கு கொஞ்சம் சிராய்ப்பு, கையில் லைட்லாம் அடிபட்டுருந்துச்சு. அப்படியே ஓரமாக கூட்டு வந்துட்டாங்க. ஓட்டு வந்தவர் வந்து அதர் ஸ்டேட்காரு, தமிழ் தெரியுது. பட் ஆனால் வந்து நல்லா தமிழ் தெரியுது. ஆனால் அந்த ஸ்லாங்கு தெரியுது நம்ம அதர் ஸ்டேட்காரங்கன்ட்டு, நார்த் இண்டியன்ஸ் வச்சுக்கோங்களேன். எனக்கு கோவம் தாங்கலை. என்னால் அந்த 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 அப்படியே லைவாக பார்த்ததுனால என்னால் அந்த கோவத்தை அடக்க முடியல. அவர் காரை விட்டு இறங்கல. எடுத்தோடனே நான் போய் கத்த ஆரம்பிச்சிட்டேன். போய் வெளியே இறங்கி வா, எல்லாம் அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லி நான் கோவமாக பயங்கரமாக திட்டுறேன். சம்டைம்ஸ் சில பேர்ட் வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஆத்திரம் தாங்கலை. ஏன்னா நம்ம புள்ள அங்கே இருந்திருந்தா அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. அவனை உரமாக கூட்டு வந்து நிற்க வச்சு அப்புறம் அவரை பிடிச்சி கத்தி, அவருக்கு அறிவு இருக்கா, எவ்வளோ வேகமாக வந்து வண்டி இடிக்கிறியே. ஏன்னா அவர் ஓரமாக போயிட்டுருக்காரு. அவர் போய் நார்மலாக கேஷுவலாக எல்லோரும் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுறாரு. இவர் வேகமாக வந்து தட்டுறாரு காரில். அவர் எதனால அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஃபோன் பேசிட்டு இருந்தாரா, இல்லை வேறு ஏதாவது சிந்தனையில் இருந்தாரா, என்ன ரீசனுக்காக வந்து அப்படி வந்து காரில் வேகமாக வந்து தட்டினாருன்னு தெரியல. அவங்க ஸ்கூட்டியில் போகிறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. ஒன்றும் பெருசாக எதுவும் எந்த விவரம் எதுவும் நடக்கலை. அப்புறம் திட்டி அவரை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைய காட்ட சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பேசிவிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். சில நேரங்களில் நான் கூட என்ன பண்ணுவேன்னா, அந்த மொபைல் பேசிக்கிட்டு, இல்லை மொபைல் ஏதோ ஒரு படத்தை வச்சுட்டு, இல்லை ஏதோ ஒரு காமெடி வச்சு பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுவேன். அப்போ தான் எனக்கு யோசிச்சு, நம்மளும் இதே தப்பு பண்ணுறோமே, நம்ம பிள்ளைங்களும் இந்த மாதிரி தானே, நமக்கு அதே மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் நமக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். இப்போ நம்மளும் இதே மாதிரி கார் ஓட்டுறோம், ஏதோ வீடியோ பார்க்குறோம் டக்குன்னு, அப்புறம் அதிகமாக ஃபோன் பேசுகிறோம், ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் போகிறோம். ஸோ கார் ஓட்டும் போதும் சரி, எந்த வண்டி ஓட்டும் போதும் சரி, நம்ம மைண்டை வந்து ஃபோக்கஸ்டாக ஓட்டினா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே இருக்கவங்களுக்கு பெரிய விபத்து இல்லை, வெளியில் இருக்கவங்களுக்கு பெரிய விபத்து ஏற்படுது. அவங்களுக்கும் குடும்பம், மனைவி, அம்மா, அப்பா, ஒரு உறவுகள் இருக்கும். அந்த உறவுகளெல்லாம் பிரிஞ்சு வாழ்கிறதுன்னு ஒரு குடும்பம் இல்லை. ஏதோ ஒரு உறுப்பு இழந்துட்டால் கூட எவ்வளோ கஷ்டம் இல்லை. அதனால் நான் முடிவு பண்ணேன், இனிமேல் 99% ஃபோன் எமர்ஜென்சினா ஃபோன் எடுக்கணும், முக்கியமான காரணம். மற்றபடி மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடணும். இந்த ஃபோன் பார்க்குறது, வீடியோ பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதை நான் உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து விட்டுருங்க. நீங்களும் கார் ஓட்டும் போது ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுங்க. நன்றி, வணக்கம்.